Hi, today July 2025. இன்னைக்கு கூட ப்ரைஸ் செக்ஷன் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். என் ட்ரேடிங் எப்படி என்ன ஆயிடுச்சுன்னு. இன்றைக்கி ஆக்சுவலி எந்த லைவ் ட்ரேட்ஸும் போகல, ஏன்னா இன்றைக்கி ஒரு பர்சனல் ஒர்க் செஞ்சு. ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே இன்றைக்கி வந்து ட்ரேட்ஸ் போக முடியல. இன்றைக்கி பிஸியாக இருந்தேன், இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ இன்றைக்கோட செஷன் ரீகேப்ஸ் மட்டும் என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டில் அது மட்டும் நான் பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் வந்து டாலர் இண்டெக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். மிட் நைட் ஓப்பனுக்கு அப்புறம் ஒரு பை சைட் லிக்விட்டி எடுத்துகிட்டு லண்டனில் வந்து பீரிஷாக இருந்திருக்கு. ஸோ ஆப்வியஸாக நான் வந்து நியூயார்க்லேயும் பீரிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் டாலர் இண்டெக்ஸில். ஏன்னா என் நரேட்டிவுமே வந்து திஸ் வீக் வந்து பீரிஷ் தான். பட் ஆனால் டாலர் இண்டெக்ஸ் வந்து லண்டன் பீரிஷாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து பீரிஷாக இல்லை, அதில் ஒரு புல்லிஷான மூவ் இருக்குது. ஏன்னு பார்த்துக்கிட்டோன்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ் டேவோட ஹை இருந்துச்சு, ப்ளஸ் இங்கே ஒரு வால்யூம் இன்பேலன்ஸ் இருந்துச்சு. மேபி அதை ஃபில் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பயாஸுமே ரெண்டு கிளியராக இல்லை எனக்கு. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் வந்து லைவ் ட்ரேட்ஸ் வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா அது கோல்டு வரப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக என்ன இருக்குன்னா, மிட் நைட் ஓப்பனுக்கு அப்புறம் ஒரு பை சைட் லிக்விட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பீரிஷாக இருந்திருக்கு லண்டனில். அதை விட ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக ப்ரைஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. 8:30 ஓப்பனிங்கிலும் பெருசாக எந்த மேனிப்புலேஷனும் இல்லை, ஜுடாஸ் எந்த இடத்துலையும் ஃபார்ம் ஆகலை. 9:30 ஓப்பனிங்கில் நான் பார்த்தேன், எந்த ஜுடாஸுமே ஃபார்ம் ஆகலை, ப்ரைஸ் வந்து ரேலி தான் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பேசிக்காக எனக்கு வந்து டாலர் இண்டெக்ஸில் ஒரு கிளியரான ஒரு பயாஸ் வந்து இன்றைக்கி கிடையாது. ஸோ அது வந்து கோல்டில் எப்படி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு மேஜரான விஷயம் என்னென்னா, டாலர் இண்டெக்ஸ் வந்து கீழே வருதுன்னா கோல்டு வந்து ஆப்வியஸாக புல்லிஷாக இருக்கணும். பட் ஆனால் இங்கே பார்த்துட்டோன்னா டாலர் இண்டெக்ஸ் பீரிஷாக இருந்துச்சு லண்டனில், அது சேம் எனக்கு வந்து கோல்ட்லேயும் ரெண்டு பீரிஷாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பயாஸில் வந்து எனக்கு இதுதான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. டாலர் இண்டெக்ஸும் பீரிஷாக இருக்குது, கோல்டும் பீரிஷாக இருக்குது லண்டன் செஷன். ஸோ இது எனக்கு பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு பயாஸ் ஃப்ரேம் பண்ணி இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆப்வியஸாக ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ண முடியாது, ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்கே ஒரு பை சைட் லிக்விட்டியாக இருக்குது. மிட் நைட் ஓப்பனுக்கு அப்புறம் பை சைட் லிக்விட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பீரிஷாக இருந்திருக்கு. அண்ட் தென் ஒரு கன்சால்டேட் மாரி ஆகிருக்கு. அப்படி 8:30 ஓப்பனிங்கில் என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். 8:30 ஓப்பனிங்கில் ஆக்சுவலி ஒரு ஐஸ் வந்து எடுத்திருக்கு. ஆக்சுவலி ஆனால் அது வந்து ஜுடாஸ் மாதிரி நம்ம நல்லா ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ஆனால் இது இந்த ட்ரேட் வந்து என் குரூ எடுத்தது. என் குரூஸ் வந்து எல்லாமே இந்த ட்ரேட் வந்து எடுத்திருந்தாங்க. 9:30 ஓப்பனிங்க்கு அப்புறம் இந்த மேனிப்புலேஷனுக்கு அப்புறம் இதில் இந்த ஹோல் ப்ரைஸ் 50%ல் இங்கே என்ட்ரி போயிருந்தாங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி போய் ஒரு இது வரைக்கும் டார்கெட் வச்சுருந்தாங்க, நல்ல ட்ரேட்ஸு. ஆனால் இன்றைக்கி இந்த ட்ரேட்ஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ ஆப்வியஸாக இன்றைக்கி வந்து பயாஸ் வந்து எனக்கு வந்து கிளியராகவே இல்லை. ஸோ அதனால் டாலர் இண்டெக்ஸ் இதையும் நான் வந்து மாற்றி பார்த்துட்டே தான் இருந்தேன். அது இதுவும் எனக்கு ஒரு மாதிரி இன்றைக்கி ஃப்ரேம் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. மேபி லண்டனில் வேணால் நல்ல ஒரு கிளியர் புல் மூவ் இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து நான் இன்றைக்கி ட்ரேட்ஸ் போக முடியல. ஃபஸ்ட் திங் எனக்கு கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, ஸோ அதனால் ட்ரேட்ஸ் பார்க்க முடியல. அனதர் திங் என்னென்னா, இன்றைக்கி வந்து பயாஸ் வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் 9:30 ஓப்பனிங்கில் நான் சும்மா ப்ரைஸ் பார்த்துருந்தேன். நான் 9:30 ஓப்பனிங்கில் இந்த செல் சைட் ஸ்வீப் பண்ணிட்டு மேலே இது போனோன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் டாலர் இண்டெக்ஸ் மூவ் ஆச்சுன்னா ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். ஆப்வியஸாக அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ட்ரேடிங் செஷன் வந்து நான் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி பேசிக்காக எதுவுமே பண்ணல ட்ரேடிங் செஷனில், சும்மா தான் இருந்தேன். ஸோ நாளைக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.